என்னினிய சகாக்களே, இது என்னோட புது ப்ராஜெக்ட் கவாசாக்கி KB100 RTC ரீபில்ட். இதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சாப்டர் வைஸ் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயுமே சப் கேட்டகரிஸ் எல்லாம் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சாப்டர் 8, அதில் பார்ட் 3ல் இருக்கும். இன்றைக்கி இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதெல்லாம் போன வீடியோ ஃப்ரண்ட் அசம்பிளியில் மிச்சம் இருக்கிறது இன்றைக்கி கலத்த போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து இக்னிஷன் கவர் இல்லைனா கீசெட் கவரும்பாங்க. இது மெயினாக எதுக்கு கொடுப்பாங்கன்னா அவங்களோட பிராண்ட் லோகோவை தெரிவிக்கிறதுக்காக காட்டுவாங்க. ரெண்டாவது வந்து இந்த ஒயரிங், அதுக்கப்புறம் கேபிள்ஸ் எல்லாமே மொத்தமாக போகும். அதுக்கு முன்னாடி கேப் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும், அதை ஃபில் பண்ணுறதுக்காகவும் கொடுப்பாங்க. இதை கலத்துறதுக்கு 2 ஸ்க்ரூ வச்சு லாக் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இது ரெண்டுமே எடுத்துக்கோங்க. பஜாஜ் லோகோ, பழைய லோகோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இதுதான் பஜாஜ் லோகோ, ஹெக்ஸகனல் ஷேப்பில் இருக்கும். அப்புறம் பீனு பஜாஜோட பி ஃப்ரண்ட் லெட்டர் அதில் எழுதியிருக்கும். அதை பாதியாக டிவைட் பண்ணிங்கன்னா ரிஃப்ளெக்ஷன், அது வாட்டர் மார்க் ரிஃப்ளெக்ஷன் மாதிரி இருக்கும். வாட்டரோட ரிஃப்ளெக்ஷன் பாதி மேலே வேறு கலரில் அப்படி இருக்கும். இதை எடுத்ததுக்கப்புறம் இதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இது 2 இடத்துல மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இதோ கலத்துறதுக்கு 10 mm ஸ்பேனர் வேணும். இதை வந்து 2 பக்கம் லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிங்கன்னா 2 நட்டு இருக்கும். இந்த 2 நட்டையும் கலத்திட்டோன்னா ஈஸியாக எடுத்துடலாம். அப்புறம் இங்கே இருக்க கேபிள் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஸ்பீடோமீட்டர் கேபிள், இன்னொன்று வந்து RPM மீட்டர் கேபிள். முன்னாடியே பழைய வீடியோவில் பார்த்துருப்போம். இது வந்து கியர் பாக்ஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது ரெண்டுத்துக்கும் கட்டிங் பிளேயரை வச்சு கலத்தணும். ஆனால் நான் கட்டிங் பிளேயர் எடுத்துகிட்டு வரல, நோஸ் பிளேயரை வச்சு ட்ரை பண்ணேன், என்னால் கலத்த முடியல. இன்கேஸ் நீங்கள் கலத்துறதா இருந்தால் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ஒரு கையை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கலத்துங்க. இல்லை டேரெக்டாக ஸ்பேனரோ இல்லைன்னா இது கட்டிங் பிளேயர் எதாவது போட்டிங்கன்னா அது வந்து கிராக் ஆகும், இல்லைன்னா வளைய ஆரம்பிக்கும், உடையும். அதனால் டேரெக்டாக யூஸ் பண்ணாமல் அதை கையை வச்சு ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கலத்துங்க. இது முடித்ததுக்கப்புறமா நீங்கள் டேரெக்டாக அப்படியே மெதுவாக தூக்குனிங்கனாலே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மொத்தம் யூனிட்டுமே வந்துடும். அதில் இருக்க கேபிள்ஸ் மட்டும் லைட்டாக தட்டும், அதை மட்டும் பார்த்து கலத்திங்கன்னா போதும். அப்புறம் பழைய வீடியோ நம்ம ஏன்னா கிளச் இனிமேல் கலத்தலை. இதுதான் வந்து கிளச் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு சின்ன பார்ட்டிஷன் லிவர் கொடுத்துருப்பாங்க. இது இந்த கேப்பில் எடுத்திங்கன்னா தான் ஈஸியாக வரும். மொத்தமாக கேபிளோடு எடுத்திங்கன்னா இது வராது. இதையும் ஃப்ரேம்லேருந்து மொத்தமாக எடுத்துக்கோங்க. அப்புறம் இது வந்து ஹேண்டில் பார் வந்து 12 mm ஸ்பேனர் வச்சு தான் கலத்தணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 4 போல்ட் வரும். எல்லாமே ஃபஸ்ட்டு லைட்டாக லூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஹெக்ஸகனல் பேட்டர்னில் லைட்டாக கலத்துங்கினீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். இது ஃபுல்லாக கலத்திட்டு அப்புறம் கேபிள்ஸும் சேர்த்து மொத்தமாக எடுத்துங்க. ஹேண்டில் பாரை பற்றி சொல்லணுன்னா, நான் ஓட்டின பைக்கில், அதாவது யமஹா பைக்கும் இருக்கட்டும், சுசுகி பைக்கும் இருக்கட்டும், அதை விடையும் இது வந்து கம்ஃபர்ட் நல்லாயிருக்கு, ரைடிங் பொசிஷனும் நல்லாயிருக்கு. RX அப்புறம் இது சுசுகி கவாசாக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா 100cc to 150cc கேட்டகரி. ஏன்னா RX 135, அப்புறம் ஷாவ்லின்லாம் 138cc நினைக்கிறேன். இதெல்லாம் 150cc. ஜாவா பற்றி சொல்லணும்னா 250cc இருக்கும். அதனால் ரைட் கம்ஃபர்ட் லாங்குக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. ஆனால் இந்த 3 பைக்கில் எனக்கு வந்து இது ரைடிங் கம்ஃபர்ட் நல்லா இருந்துச்சு. நான் வந்து யமஹா அப்புறம் சுசுகி ஃபேன் தான். ஆனால் இது நான் ஓட்டினதுக்கப்புறம் இதுதான் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. பவரெல்லாம் அது செகண்ட்ரி, ஆனால் ரைடிங் கம்ஃபர்ட், ஹேண்ட்லிங் இது நல்லா இருக்கிற மாதிரி தோணுச்சு. அப்புறம் நம்பர் பிளேட்டு பார்த்தீங்கன்னா, நம்பர் பிளேட் வந்து ஹார்ன் கூட சேர்த்து லோயர் பார்ட் கோன் செட் கூட மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு கீழே வந்து நம்பர் பிளேட்டு, அதுக்கு மேலே ஹார்னு, அதுக்கு மேலே கோன் செட்டோட லோயர் பார்ட்டு. இந்த நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா தெரியும், கருப்பு கலரில் இருக்குது. பழைய நம்பர் பிளேட் எல்லாமே வந்து கருப்பில் வெள்ளை கலரில் எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வெள்ளை கலர் நம்பர் பிளேட் கொண்டு வந்தாங்க விசிபிலிட்டிக்காக. அதில் கருப்பு கலரில் எழுதியிருப்பாங்க. இதுதான் ஹார்ன் அசம்பிளி மேலே இருக்கிறது. அதில் ஒரு சின்ன ப்ராக்கெட்டு. இதில் வைப்ரேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரப்பர் புஷ் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த போல்ட்டும் அதில் வாஷரும் மவுண்ட் பண்ணி மாட்டணும். இப்படி தான் வரும் சீக்வன்ஸ். இது முடித்ததுக்கப்புறமா இக்னிஷன் சிஸ்டம். இதுக்கு வந்து 10 mm ஸ்பேனர் வேணும். இது ஆல்ரெடி லூஸாக தான் இருந்துச்சு, அதனால நான் டேரெக்டாக 10 mm ஸ்பேனர் வச்சு 2 பக்கமே கலத்தி எடுத்துட்டேன். இந்த இதையுமே பற்றி சொல்லணுன்னா, RX100ம் சுசுகியுமே பார்த்திங்கன்னா சைடில் லாக் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் சென்டரில் லாக் கொடுத்துருந்தாங்க. இது ஒரு விஷயம் புதுசாக பிடிச்சிருந்துச்சு. RXZ, அதுக்கப்புறம் ஷாவ்லின், ஷோகன்லாம் கொண்டு வந்தாங்க. லேட்டர் சாமுராயிலையும் வந்துச்சு. ஆனால் இது ஃபஸ்ட்டே வந்து இதில் கொடுத்துருந்தது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. இதை ஃபுல்லாக கலத்தி எடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து இந்த கோன் செட் அசம்பிளியோட அப்பர் பார்ட்டை எடுக்கணும். இதுக்கு வந்து 17 mm ஸ்பேனர் தேவை. இதில் ஒரு போல்ட்டும் அப்புறம் ஒரு வாஷரும் இருக்கும். இதை 17 mm ஸ்பேனரை வச்சு ஃபுல்லாக கலத்திட்டிங்கன்னா அப்பர் பார்ட்டை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ஈஸியாக எடுத்துடலாம்.
இதை ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறமா இதை வாஷரையும் போல்ட்டையுமே அதிலே போட்டுக்கோங்க. ஏன்னா கீழே நம்ம லூஸ் பண்ணோன்னா இன்கேஸ் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அப்படியே கீழே விழுந்துடும். அதுக்குள்ளே பால்ஸு அதுக்கப்புறம் ரேசஸ் எல்லாம் இருக்கும். அதனால இப்படி பண்ணுறேன். இதுக்கு ஆக்சுவலாக ஸ்பெஷல் டூல் வேணும். ஒரு சின்ன வெட்டெரும்பு இல்லைனா ஸ்க்ரூ ட்ரைவர் அந்த அதோட எட்ஜை வச்சு சும்மா அடிச்சிங்கனாலே போதும். அதில் ஒரு காடி மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் டக்குன்னு அடித்தா ஈஸியாக லூஸ் ஆகிரும். இதை லூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் மேலே இருக்கிற நட்டு வாஷர் எல்லாமே எடுத்துடலாம். வாஷரு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு டஸ்ட் கவர்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் எடுத்திங்கன்னா மேக்ஸிமம் அப்பர் பார்ட் ஈஸியாக லூஸ் ஆகிரும். இது கொஞ்சம் ரஸ்ட் இஷ்யூஸ் இருந்ததுனால கொஞ்சம் வரல, மற்றபடி நார்மலாகவே வந்துடும். க்ரீஸ் எல்லாம் சுத்தமாக இல்லை. இதை எடுத்துட்டோன்னா அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் அது.